மாவட்டம் செஞ்சி அடுத்த செல்லப்பிராட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லலிதா செல்வாம்பிகை கோவிலில் போகி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மார்கழி மாதம் தினசரி பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று போகி பண்டிகை திருநாளில் அதிகாலை செல்வாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க ஆபரண அலங்காரத்துடன் பல வகை வண்ணப்பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. உலகத்திற்கே சோறு போடும் விவசாயிகள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டியும் இத்திருநாளில் தீய எண்ணங்கள், எதிர்மறை சிந்தனைகள், துன்பம் நீங்கி புதிய தொடக்கம் வேண்டியும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர். ஓம் சக்தி லலிதா செல்வாம்பிகா சக்தி கலைக்கோட்டு மாமுனிகின் தருவடிகள் போற்றி போற்றி. தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செல்லப்பிராட்டி அருள்மிகு ஸ்ரீ அக்ஷர லலிதா செல்வாம்பிகை அவனுடைய ஆலயத்தில் அனுதினம் சிறப்பான முறையில் விசேஷ அபிஷேக வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றது. இன்றைய தினம் மார்கழி மாதம் 30வது நாள் போகி பண்டிகை. இந்த அற்புதமான தினத்தில் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெற்றது. இந்த போகி பண்டிகை அற்புதமான தினத்தில் பழையன கழிந்து புதியன புகுந்து நம்முடைய வாழ்விலே 16 வகையான செல்வங்களையும் அம்பிகையானவள் அருள வேண்டுமென நம்முடைய ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அது மட்டுமின்றி விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் விசேஷமான முறைகளை வழிபாடு செய்யக்கூடிய தேவேந்திரனை வழிபாடு செய்யக்கூடிய இந்த அற்புதமான தினத்தில் விவசாயம் இந்த ஆண்டு சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்கவும், மக்கள் நோய் நொடிகள் இன்றி சகல சௌபாகியத்தோடு மகிழ்வோடு சந்தோஷமாக வாழவும், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தேவியர்களும் ஓருருவாய் சேர்ந்து அருள் செய்யக்கூடிய கலைக்கோட்டு மாமனிவர் என்று சொல்லக்கூடிய ரிஷ்யசிங்க மகர்ஷியினாலே பிரதிஷ்டை செய்த அற்புதமான இந்த லலிதா செல்வாம்பிகை அன்னையினுடைய ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் தாங்களும் தங்களுடைய உறவினர்களும் உலக மக்கள் அனைவரும் இன்புற்று இருக்க இந்த அற்புதமான போகி பண்டிகை தினத்தில் நம்முடைய அம்பிகைக்கு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்றது. எல்லாமல்ல அம்பிகையினுடைய திருவருளாலே அனைவரும் இன்புற்று இருக்குமாறு அம்பிகையை பிரார்த்திக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பொத்தனூர் மேற்கு வண்ணாந்துறையில் உள்ள பச்சை மலையின் மேல் உள்ள பாலதண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத செவ்வாய்க்கிழமையுடன் விசாக நட்சத்திரத்தினை முன்னிட்டு பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு பஞ்சகவ்யம், பால், தயிர், இளநீர், சந்தனாதி தைலம், திருமஞ்சனம், மஞ்சள் பொடி, தேன், நாட்டு சர்க்கரை, கரும்புப்பால், அரிசி மாவு, மா, பலா, வாழை, மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பேரிச்சம்பழம், திராட்சை, எலுமிச்சை மற்றும் வாசனை திரவியங்களான பன்னீர், சந்தனம், ஸ்வர்ண அபிஷேகத்துடன் கலச அபிஷேகம் போன்று 27 வகையான அபிஷேகங்கள் செய்து வெட்டிவேர் மாலையுடன் சுப்பிரமணியர் அலங்காரம் செய்து சோடசோபசாரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பல வகை வாசனை மலர்களால் 108 அஷ்டோத்திர மந்திரங்களினால் அர்ச்சனை செய்து அடுக்கு ஆரத்தி, பஞ்ச ஆரத்தி, ஏக ஆரத்தியுடன் மகா கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் புராதனமான சிறப்புமிக்க அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். முன்னொரு காலத்தில் வேத சர்மா இறைவனுக்கு திருஅமுது படைக்க காயப்போட்டிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வேலியிட்டு காத்த இறைவன் திருநெல்வேலி நாதர் என சிறப்பு பெயர் பெற்று ஊருக்கு திருநெல்வேலி என பெயர் வர காரணமானவர். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவிலில் தை அமாவாசை திருவிழா பத்ர தீப திருவிழாவாகவும் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லட்சதீப திருவிழாவாகவும் நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு லட்சதீப திருவிழா கடந்த 7ஆம் தேதி காலை மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 8ஆம் தேதி முதல் வருகிற 18ஆம் தேதி வரை 11 தினங்களிலும் சுவாமி வேணுவனநாதர் மூலஸ்தானத்தில் ருத்ர ஜபம் மற்றும் மூலலிங்கம் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சன்னதியிலும் ஊஞ்சல் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. விழாவில் 6ஆம் நாளான நேற்று அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன.
தொடர்ந்து சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் கும்ப பூஜை, ஹோமம், ருத்ரஜப பாராயணம் நடைபெற்று பூர்ணாகதி நடைபெற்றது. மாலையில் தங்க விளக்கு ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முதலில் தங்க விளக்கை கணபதி முன் பூஜித்து அதை மூலஸ்தானத்திற்கு எடுத்து சென்றனர். அங்கு சுவாமி நெல்லையப்பரிடம் அனுமதி பெற்று தங்க விளக்கினை ஏற்றி சுவாமி கோவில் முன்பு அமைந்துள்ள மணிமண்டபத்திற்கு நாதஸ்வரம், பஞ்சவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் தங்க விளக்கும் உப விளக்குகளும் வைக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. வருகின்ற 18ஆம் தேதி தை அமாவாசையை முன்னிட்டு லட்சதீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. திருவண்ணாமலை ஐயன்குள தெருவில் அமைந்துள்ள அருணகிரிநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகிற பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி இன்று அருணகிரிநாதர் கோவிலில் பந்தக்கால் முகூர்த்தம் விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் யாக குண்டம் அமைத்து யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகதி நடைபெற்றது. பின்னர் தீப ஆராதனைகளுடன் மேளதாளம் முழங்க பந்தக்கால் முகூர்த்தம் விமர்சையாக நடைபெற்றது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி அருணகிரிநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. தென்னாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கடலே போற்றி, அண்ணாமலையாருக்கு மையன்பர்களே, பக்த கொடியிலே எல்லாமல்ல சைவத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அந்த அண்ணாமலை ஆட்சேத்திரத்திலே பூர்வ திக் பாகத்திலே கிழக்கு பாகத்திலே அமைந்திருக்கின்ற இந்திரகுலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐயங்குளம் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற மகாவிஷ்ணுவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஞானாம்பிகை சமேத அருணகிரிநாத பெருமானுடைய மகா ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக வைபவமானது வருகின்ற தை மாதம் 25ஆம் தேதியும் பிப்ரவரி 8ஆம் தேதியும் காலையிலே 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக இங்கே மகா கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற இருக்கிறது. அந்த வைபவத்தை முன்னிட்டு இன்று பூர்வாங்க பூஜையாக பந்தகால் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான இந்த பந்தகால் முகூர்த்தமானது இன்று காலையிலே 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக இங்கே பந்தகால் நடப்பட்டு எல்லாமல்ல உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாருடைய பெருங்கருணையினாலே ஞானாம்பிகை சமேத அருணகிரிநாதருடைய பெருங்கருணையினாலே இந்த கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற எல்லாமல்ல அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்கிறோம். பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாமல்ல அருணகிரிநாத பெருமானுடைய பாத்திரத்துக்கு அருளுமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கனும் EPP தியாகராஜ குருக்களுடைய சன்ஸ் அண்டு குடும்பத்தார்கள் நமஸ்காரம்.